நாளுக்காக வேலைக்காக துதிக்கிறோம். மட்டுமாய் எங்கள் மத்தியில் உள்ள ஆவியை ஆசீர்வாதிக்க செய்த நேரம் தொடர்ந்து உங்களுடைய வார்த்தை கேட்கப்படி நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மூன்றாலே சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இரண்டாம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாள் செய்தார்கள். 7ஆம் நாளில் அதிகாலத்தை கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்த அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். ஆமென். போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இதுதான் நமக்கு செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த காலவேளையில ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தராருன்னா அது ஏற்கனவே நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளாதது அது ஏன் நம்ம இடத்துல வந்து சேரவில்லை, அந்த ஆசீர்வாதம் ஏன் நமக்கு சுதந்திரமாய் மாறவில்லை என்று சொல்லி வேதத்தின் வாயிலாக பார்க்கும்போது ஒரு காரியம் நமக்கு தடைப்படுவதற்கு அதுக்கு 2 விஷயங்கள் காரணம். முதல் ஒன்று, தானியேல் புஸ்தகத்துல பார்க்கும்போது தானியேல் என்ன பண்ணாரு? ஜெபிக்கும் போது தேவதூதன் வந்து சொல்றாரு, ஜெபம் துவக்கிற நாள் முதல் கொண்டே பெர்சிய தேசத்து அதிபதி என்ன பண்ணா? தடை செய்தான் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அப்படின்னா நம்முடைய ஜெபத்துல அற்புதம் நடக்கக்கூடாதபடி பிசாசான் என்ன பண்றான்? சில தடையை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? வைத்திருக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்னன்னா, நம்முடைய குறைகள். அல்லேலூயா. நமக்கு அற்புதம் நடைபெறக்கூடாதபடிக்கு இரண்டாவது ஒரு காரியம் என்னது? நம்முடைய குறைகள் தான் நமக்கு அது தடையாக இருக்கிறது. இந்த காலங்களில அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய பிழைகளை, நம்முடைய குறைகளை நாம் சரி செய்து கொள்ளும் போது கர்த்தர் தடைகளை நீக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலங்களில் கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்ட. எதை ஒப்பு கொடுத்தாரு? ரொம்ப நாளா வீடு கட்ட முடியாதபடி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப காலமா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எப்படியாகலும் அவங்களுக்கு நல்ல வழியை தரப்படணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க நினைக்கிறீங்க, ஆண்டவரே எவ்வளவு நாள் தான் நான் போராடுவேன், எவ்வளவு நாள் தான் நான் பிரயாசப்படுவேன், எவ்வளவு நாள் தான் நான் காத்திருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இந்த காலவெளியை கர்த்தர் நமக்கு சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். கைதிகள் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆம் அருமையான சகோதரனே, கர்த்தர் நல்ல வேலையை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு பிள்ளைகளுடைய திருமணத்தை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு வேலையை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு எதிர்காலத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் பெற்று அனுபவிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் அருமையான கர்த்தருடைய ஜனமே. இங்க நான் வேதத்தை பார்க்கும்போது அதை பெற்றுக் கொள்வதற்கு என்ன காரணங்கள், என்ன வழி என்று சொல்லி நாம் வசனத்தின் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது இந்த யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். படிச்சு பாருங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவர் வெளியே போகவும் இல்லை, உள்ளே வரவும் இல்லை. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? வனாந்தர பாதையில முடித்து கானான் தேசத்துக்குள்ள வராங்க. கானான் தேசத்துக்குள்ள வரும்போது மோசேவுடைய காலம் முடிஞ்சிடுச்சு. இப்ப யோசுவாவுடைய காலம் துவங்குகிறது. மோசே மரித்து போனார். மோசேவுடைய ஸ்தானத்துல கர்த்தர் யோசுவாவை எழுப்புகிறார். யோசுவாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது வருகிற வழியில ஒரு பயங்கரமான பெரிய காம்பவுண்ட் சுவர் அவருக்கு நடுவே இருக்குது. அந்த காம்பவுண்ட் சுவரை தாண்டி போகணும். இந்த காம்பவுண்ட் சுவர் சாதாரணமானதல்ல. ஒரு மனுஷன் படுப்பானால் அவன் நல்லா பரண்டு படுக்கிற அளவுக்கு நல்ல கனமா இருக்கக்கூடியது. இரண்டாவது, இந்த காம்பவுண்ட் சுவரை குறித்து வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அது நல்ல உறுதியான கட்டடம், கற்பாறைகளை கொண்டு கட்டப்பட்ட ஒரு
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த காம்பவுண்ட் சுவர் என்று சொல்லுகிறார்கள். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது அலங்கும் என்று தமிழ் வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் ஒரு மதில் சுவர். கடவுளை ஏற்று சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா 2ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறாரு யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. இன்னும் எரிகோவுடைய மதில் சுவர் உடைக்கப்படவில்லை, பாதை தெரியவில்லை, எப்படி போக போறாங்கன்னு தெரியல. ஆனா கர்த்தர் துவக்கத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. காலைவேளையில் அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டியை கர்த்தரும் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. நீ பெற வேண்டிய தெய்வீக சுகத்தை நெடுநாளா சரீரத்தில் வியாதினாலும் பலவீனத்தினாலும் வலினாலும் உபாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீ பெற வேண்டிய தெய்வீக சுகத்தை கர்த்தரும் கையில் எப்பவும் ஒப்பு கொடுத்துட்டார். அல்லேலூயா. உனக்கு வர வேண்டிய பணத்தை கர்த்தர் எப்போ கையில் ஒப்பு கொடுத்துட்டார். உனக்கு சேர வேண்டிய பாக்கி, உனக்கு சேர வேண்டிய சன்மானம், உனக்கு வர வேண்டிய வருமான உயர்வு எல்லாவற்றையும் கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். ஆனால் ஏன் அதுல தடை? அதுதான் இன்னைக்கு செய்தி. ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தடை விலகாத காரணம் என்ன? நீங்க நான் பார்க்கும் போது வசனத்துல நான் பார்க்கிற 3ஆம் வசனம், யுத்த புருஷனாகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். இது எரிகோவின் அலங்கத்தை யோசுவா சொல்லும் போது சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. ஒரு நாளைக்கு எத்தனை முறை? ஒரு முறை நீங்க என்ன பண்ணணும்? அலங்கத்தை சுற்றி வரணும். அப்படி 7 நாள் நீங்க என்ன செய்யணும்? சுற்றி வரணும். ஆனா 7ஆவது நாள் 7 முறை நீங்கள் சுற்றி வர வேண்டும் என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. 6 நாள் ஒரு நாளைக்கு ஒரு முறை சுத்தினா போதும். ஆனால் 7ஆவது நாள் வரும்போது 7 தடவையாக நீங்கள் சுற்றி வர அந்த எரிகோவின் அலங்கம் இடிந்து விழும் என்று சொல்லி கர்த்தர் வாக்குப்படி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தையோட விளக்கத்தை கொடுத்து சில வார்த்தையை நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போகிறோம். அந்த 7ஆவது நாள் சுத்தும் போது கர்த்தர் யோசுவாவுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, நீங்க எக்காலத்தை ஊதணும். ஆமென். எக்காலத்தை ஊதணும், ஆர்ப்பரிக்கணும் என்று சொல்லி கொடுக்கிறார். அதே போல இப்போ 7 ஆசாரியர்கள் பெட்டி என்ன பண்றாங்க? முன்பாக 7 கொம்புகளை எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போகிறார்கள். 4ஆம் வசனம் 7 ஆசாரியர் சொல்லுங்க. எப்ப தெரியுமா? எப்ப சுத்தணுமா? அந்த 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தார். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். கவனிச்சீங்களா? அதிகாலமே எழுந்து என்ன பண்ணோம்? அந்த எரிகோனுடைய மதிலை அலங்கத்தை என்ன பண்ணுவாங்க? சுற்றி வர வேண்டும். அப்படி 7ஆவது நாள் 7 முறை சுற்றும் பொழுது எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்து போகும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எக்காலத்தை ஊதும் போது எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்து போகும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அது போலவே என்ன பண்றாங்க? உடன்படிக்கை பெட்டியை முன்னாக கொண்டு செல்றாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து அதே யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம் படிச்சு பாருங்க. யோசுவா 3:17. சகல ஜனங்களும் 6ஆம் அதிகாரத்துல எரிகோ, 3ஆம் அதிகாரத்துல யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலடி நிற்கும் போது கடந்து போனார்கள். கைதுகளை சொல்லுங்க. பாருங்க, உடன்படிக்கை பெட்டி முன்னாக போகும்போது யோர்தான் நதியை வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் குவியில் குவியலாக நிற்க வைக்கிறார். ஒரு இடத்துல பின்னிட்டு போகும்படி செய்கிறார். மோசேயுடைய காலத்துல உடன்படிக்கை பெட்டி அப்ப கிடையாது. அதுக்கப்புறமா தான் வனாந்தர பாதையில தான் உடன்படிக்கை பெட்டி ஆரம்பிக்கிறாங்க. ஆனா துவக்கத்துல மோசே கையில கோல் தான் இருந்துச்சு. ஆகவே சமுத்திரத்துக்கு நேராக நீட்டும் போது சமுத்திரம் 2ஆக பிளந்தது. ஆனால் இனி 7 ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானில் நடக்கும் பொழுது தண்ணீர் அப்படியே குவியில் குவியலாக நின்றது. கைதுகளை சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டியின் விசேஷம் என்ன தெரியுமா? அந்த உடன்படிக்கை பெட்டியில
ஆரோனுடைய துளிர்த்து கோல் இருக்கிறது. அல்லேலூயா. அது எதுக்கு அடையாளம்? கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். உனக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அவர் அழைப்பு கொடுக்காம நம்ம என்ன பண்ண முடியாது? தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? ஆராதிக்க முடியாது. ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இரண்டாவதாக அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற விசேஷம் என்னன்னா 10 கட்டளைகள் அதில் இருக்குது. 10 கட்டளைகள் நிறைந்த வார்த்தைகள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிறது. இது எதுக்கு அடையாளம் இருக்கிறது? தேவ வார்த்தை. ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள தேவனுடைய வசனம் இருக்கிறது. கைதுகள் அலையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, மூன்றாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த மன்னா வச்சிருக்கிறார். அது எதுக்கு அடையாளம் தெரியுமா? இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பந்தி திருவிருந்து அப்பத்துக்கு அது அடையாளமா இருக்குது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல வானத்திலிருந்து இறங்கின மன்னா, புதிய ஏற்பாட்டுல வானத்திலிருந்து இறங்கின கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மன்னாவை புசித்து மரித்து போனார்கள். ஆனால் என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு இயேசு சொன்னார். ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க. அதனால அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்று உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கும் போது அதை முன்னால் கொண்டு செல்லும் போது தண்ணீர் அப்படியே குவில் குவிலாக நின்றது. இந்த காலங்களில நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இது எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? உடன்படிக்கை பெட்டி முன்னாலே சென்றது. உடன்படிக்கை பெட்டி எங்க சென்றது? அப்ப அடையாளம் என்ன? வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த நீதியையும் உடன்படிக்கை பெட்டி முன்னால. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் முன்னால அப்படின்னா அதிகாலையில் எழுந்து நம்ம ஆண்டவர் என்ன பண்ணோம்? ஆண்டவரை தேடணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தடை விலக வேண்டுமானால், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டுமானால் அதிகாலை ஜெபம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவசியம். அல்லேலூயா. அதிகாலையில கர்த்தரை தேடுவது ஒவ்வொருத்தருக்கும் அது அவசியமான ஒன்று. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை தவறு விடாதீர்கள். ஆண்டவர் அலையிலே சொல்லுங்கள். அல்லேலூயா. எட்டாவதாக வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். எக்காலம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தரை துதிக்கிற துதியை குறிக்கிறது. ஆமென். எக்காலம் எதை குறிக்கிறது? கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. வேதத்துல நாம் பார்க்கும்போது யோசபாத் யூதர்களுக்கு ராஜாவாக இருந்த காலத்தில 3 நாடுகள் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் என்ன செய்தார் தெரியுமா? பாடுகளை, கர்த்தரை துதிக்கிறவர்களை முன்பாக நிறுத்தினார். யுத்த காலத்தில வசனம் சொல்லுகிறது, இந்த பாடகர்கள் இசை வாசித்து பாடி கர்த்தரை துதிக்கும் போது இந்த யூதர்களுக்கு விரோதமாய் வந்த அந்த 3 கூட்டத்தாரும் ஒருவரோடு ஒருவர் அடித்து மாண்டு மாய்த்து பின்னிட்டு ஓடி போனார்கள். ஒருத்தரும் கிட்ட வரவே இல்லை. கைது சொல்லுங்க. அல்லேலூயா. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க அருமையான சகோதரனே, சகோதரியே. மாண்டரை பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது ஒரு பிரச்சனையும் வீட்டு வாசப்படியில வரவே வராது. ஆமென். அல்லேலூயா. இங்க 10 பாட்டு பாருங்க. தினந்தோறும் வீட்டுல போய் அல்லேலூயா பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ஆண்டுடைய மகிமை வீட்டுல இறங்கும். கர்த்தருடைய வல்லமை வீட்டுல இறங்கும். ஆனா நீ நம்ம வீட்டுல பாட்டு பாட சந்தேகதா இல்ல? நம்ம வீட்டுல எந்த சந்தேகம்? அடிக்கடி சண்டை, கத்துறது, கோபப்படுறது, எரிச்சல், அதை விட்டா சினிமா பாட்டு, இந்த சட்டம் தான் வீட்டுல கேட்குது. அப்ப கர்த்தருடைய மகிமை வீட்டுல எப்படி இறங்கும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசபாத் நன்கு தெரிந்து இருந்தான். அதனாலதான் என்ன பண்ணா, பாட்டு பாடுறவங்களையும் கர்த்தரை துதிக்கிறவங்க கொண்டு வந்து நிறுத்தினான். புதிய ஏற்பாட்டை நாம் பார்க்கும்போது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கட்டப்பட்டிருக்கும் போது என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணி பாட்டு பாடி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்து குலுங்கின. கைதுகளிலேயே சொல்லுங்க. சகோதரே, சகோதரியே, இந்த காலைகளை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். தேவனை துதிக்கிற துதி. ஆமென். தேவனை பாடுகிற பாடல் கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக இந்த காலவேளை நீங்கள் நான் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த காலவேளையில உன்னை ஆண்டவர் அதுக்காக தான் தெரிந்து கொண்டிருக்கிற. நம்ம வாழ்க்கையில தடை வந்த காரணம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணு போராட்டமா இருக்கணும், இல்லைன்னா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற குறைகளாக இருக்கணும். அப்போ இந்த தடை நீக்குவதற்கு யோசுவா காலத்துல என்ன பண்ணாங்க? 6 நாள் சுத்தி
7ஆம் நாள் காலத்தை ஊதினாங்க. அப்ப 7 நாள் நியமிக்கிறாங்க. அது தற்காலிகத்துக்காக தடை நீங்குவதற்காக 7 நாள். உன் வாழ்க்கையில எவ்வளவு நாள்? ரொம்ப நாள் தடை. வீடு கட்ட முடியாதபடிக்கு, பிள்ளைகளுடைய திருமணம் செய்ய முடியாதபடிக்கு, கர்ப்பத்துக்கணி ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு, இது ஒரு நெடுநாள் தடை. நம்ம சேர்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவர் அழிவு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆலயத்தில் ஒரு தம்பி துவக்கத்துல 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் எடுத்தான். கர்த்தர் அந்த ஃபாஸ்டிங் பிரேயர் பிரதிபலமாக ஆண்டவர் அவனுக்கு கர்த்தருக்கு சொந்த சுமார் 80 லட்சம் ரூபாய்க்கு உண்டான கம்ப்யூட்டர் டிசைனிங் ஜாப அந்த ஒர்க்கை சேருவதற்கு கர்த்தர் அவனுக்கு இறக்கம் செய்தார். கரங்கள் உயர்த்தி நிலையே சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஆண்டவர் நாம் நினைத்து பார்க்க முடியாத, கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். ஆண்டவர் நிலையிலே சொல்லுங்க. நினைத்து பார்த்திருக்க முடியுமா? அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் நாம் நினைத்து பார்க்கணும். கர்த்தர் எந்த இடத்துல எந்த நிலைமையில நம்மை தூக்கி நிறுத்தினாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம அன்னைக்கு இருக்க முடியுது, நாம இன்னைக்கு நம்மளால என்ன பண்ண முடியல, செயல்படுத்த முடியல. பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜெபத்துக்கான தடைகள் வரக்கூடாது, ஜெபத்துக்கான அந்த குறைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்திலே நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து மறுபடியும் அந்த பலனை, அந்த தடைகள் உடைத்து போவதற்கான வழியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை வைத்து நிலையிலேயே சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எக்காலங்களை ஊதும் பொழுது எரிகோவின் அலங்கள் எப்படி இழுந்து விழுது என்று சொல்லி பார்க்க போகிறோம். தொடர்ந்து நாம் வேதத்திலே பார்க்கும்போது அந்த 6ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம் படிங்க. ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு அலங்கம் இடிந்து விழுந்தது. கைத்துக்கு நிலையிலேயே சொல்லுங்க. நன்றா இங்க இந்த அலங்கம் இடிந்து விழுவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இஸ்ரவேலனும் ஈட்டியை கொண்டோ கடப்பாரை கொண்டோ அல்லது அணு ஆயுதங்களை கொண்டோ வேற ஏதாவது வித்தியாசமான முறையிலேயே என்ன செய்யல, காம்பவுண்ட் சுவரை உடைக்கல. என்ன பண்ணாங்க? ஆண்டவரை துதித்தாங்க, ஆர்ப்பரித்தாங்க. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். நாம மகிமைப்படுவதாக. இங்கு வேதத்துல பார்க்கும்போது இந்த இஸ்ரவேலர்கள் ஒருத்தரும் அணு ஆயுதத்தை கொண்டோ வேற எந்த ஆயுதத்தை கொண்டோ இடித்து உடைத்தால் நொறுங்கி போனது என்று சொல்லப்படவில்லை. வசனம் சொல்லுகிறது, அவர் எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரிக்கும் போது அலங்கம் இடிந்து விழுந்து போனது. கைதிகளிலே சொல்லுங்க. ரொம்ப இருக்கிற தடை விழுந்து போனது. உன் வியாதி சரீரத்திலிருந்து விழுந்து போனது. உன் சரீரத்தில் இருக்கிற கட்டி விழுந்து போனது. உனக்கு முன்பா இருக்கிற தடை விழுந்து போனது. உனக்கு முன்பா இருக்கிற பிரச்சனை விழுந்து போனது. உன்னை பயப்படுத்துகிற பொல்லாத ஆவி விழுந்து போனது. உன்னை தடை செய்கிற பாவ வல்லமைகள் விழுந்து போனது. நீ கர்த்தருக்கு முன்னேற முடியாத இருக்கிற எதிர்ப்பின் ஆவிகள் விழுந்து போனது. பிசாசு விழுந்து போனா, சாத்தான் விழுந்து போனா, சத்துரு விழுந்து போனா. கர்த்தர் தடைகளை உடைக்கிறவர், கட்டளை உடைக்கிறவர், பாதையை காட்டுகிறவர், வழியை திறக்கிறவர், ஆலயத்தை கைவிடுபட பண்ணுகிறவர். அலங்கம் இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. இந்த வசனம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்ன? நாம செய்ய வேண்டியது நாம செஞ்சா ஆண்டவர் செய்வது ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? மனுஷனால கூடாதது
தேவனாலே கூட. இனி நம்ம சின்ன சின்ன விஷயத்தோடு என்ன பண்றோம், எல்லாம் எனக்கு ஆண்டவர் தான் செய்வார். ஆண்டவரே நீங்க செய்யுங்கப்பா, நீங்க பார்த்துருங்கப்பா அப்படின்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. நாம அப்படி ஒரு காலம் ஒரு போது சொல்லக்கூடாது. நம்ம மூலமா என்ன முடியுமோ அதை நம்ம செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சாதான் ஆண்டவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அல்லேலூயா. அதற்குன்னு ஒரு முறை ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன், எனக்கு அது நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு தேவனுடைய மனுஷன் உபவாசத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவரோடு கூட ஜெப நேரத்தில் பேச ஆரம்பித்தார். நன்றாக ஜபத்துல தேவ பிரசனத்தில் இருக்கும் போது அவர்களுடைய வீட்டு நாய் கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது எது ரோட்ல போறதை பார்த்து கொலைச்சிட்டு கர்த்தருடைய சத்தத்தையும் அவர் கேட்டுட்டு இருக்கிறாரு, வெளியே கொலைக்கிற சத்தத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரே இருட்டாரு. ஆண்டவர் பேசிட்டு இருக்கும்போது நாய் வர டிஸ்டர்ப் பண்ணுது, ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அந்த நாயை கொஞ்சம் அதர்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்தத்தை நான் கேட்பேனே, முழு கவனத்தோடு நான் கவனிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரா, நாய் அதர்ச்சத்துக்கு கூடவா நான் தேவைப்படுறேன். அல்லேலூயா. இது கூடவும் என் வேலை. சின்ன சின்ன விஷயங்கள் நீ பண்ணிக்க மாட்டேன், நீ செஞ்சுக்க மாட்டியா? இப்படிதான் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன பண்றோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் தான் சொல்றாருன்னா லூக்கா 1ஆம் அதிகாரத்துல மனுஷனால கூடாதது அல்லேலூயா அப்படின்னா நீ செய்ய வேண்டியதை நீ செய்யணும். உன்னால எது முடியலையோ அதுக்குதான் இந்த 7 நாள் 21 நாள் அல்லது 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர். கைதிகள் சொல்லுங்க, சொல்லுங்க. அதனாலதான் இங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவர் அந்த 6 நாளும் அமைதியா சுத்திட்டு 7ஆவது நாள் 7 முறை சுற்றி எக்காலத்தை ஊதும் பொழுது அழகு அப்படியே இடிந்து நொறுங்கி விழுந்தது. எந்த ஒரு இஸ்ரவேல் நாளும் என்ன செய்யப்படவில்லை, எந்த ஆயுதத்தை கொண்டு உடைத்தோ அல்லது வழியை திறந்தோ அல்லது வெடிக்க வைத்தோ சிதற வைத்தோ அது பின்பு உள்ளே பிரவேசித்தார் என்று சொல்லப்படவில்லை. ஆண்டவரே அதை உடைத்து போட்டார். ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. காலவெளியில் அருமையான சகோதரி சகோதரி, நீங்கள் நான் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் செய்ய வேண்டியது நான் செய்தார், ஆண்டவர் செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்வார். ஆனா நம்ம என்ன பண்றோம், இவ்வளவு காலமா நான் ஆலயத்துக்கு வரேன், இவ்வளவு காலமா நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், ஏன் எனக்கு இன்னும் ஒரு விடிவு காலம் பிறக்கல, ஏன் எனக்கு ஆண்டவர் ஒரு வழியை திறக்கல, ஏன் எனக்கு இன்னும் ஆண்டவர் ஒரு பாதையை காட்டல, எவ்வளவு நாள் தான் இந்த கஷ்டம், எவ்வளவு நாள் தான் இந்த நிந்தை, எவ்வளவு நாள் தான் இந்த அவமானம், எவ்வளவு நாள் தான் இந்த பிரச்சனை, எவ்வளவு நாள் தான் இந்த கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை, எவ்வளவு நாள் தான் இந்த சண்டை நிறைந்த வாழ்க்கை, எவ்வளவு நாள் தான் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் பல கேள்விகளை கேட்டு நம்ம நாட்களை கடத்தி சென்று கொண்டிருக்கிறோம். இல்லை அருமையான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் நான் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். அதுக்கு தலையே சொல்லுங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யப்படும் ரட்சிப்பை பார்க்க போகிறீர்கள். நீங்கள் நின்று கொண்டு ரட்சிப்பை பார்க்க போகிறீர்கள். இன்று காண்கிற எகிப்தை என்று காண மாட்டாய். இஸ்ரவேலை காக்கிறவர் உடைகிறவரும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பகலிலே வெயிலாகலும் இரவிலே நிலவாகலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஒருவனும் உன் பேரில் கை போடுவதில்லை. கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கிறார். அருமையான மகனே மகளே, கர்த்தரோடு கூட இருக்கிறார். நீங்கள் செய்ய போகிற காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எல்லாரும் எழுந்து நிற்போமா? யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி. அழகு இடிந்து விழுந்தது, எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் உங்களுடைய கையிலே அதை ஒப்பு கொடுத்தார். என்னை கர்த்தர் உங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை மேன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ளபடி எல்லாரும் ஆயத்தப்படுமா? எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி. Thank you Lord Jesus name. எல்லா கண்களை மூடி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தை இருக்காங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து எல்லா கண்களை மூடி. Hallelujah. Thank you Jesus Lord. எல்லா கண்களை மூடி. அப்பா, தடைகள் நீங்கி போகட்டும். கர்த்தர் எங்கள் கையில் ஒப்பு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் ஜெபமா. Hallelujah. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. போவே பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. போவே பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. சுவாமி பால
Lord,
Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 Stotram, 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 stotram. இயேசுவின் வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான கால வேளைக்காக ஒரு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலும் கூட தகப்பனே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கருத்தில் ஒப்பு கொடுத்தார், கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். உடைய பிள்ளைகளுக்கு வேலையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், தேவைகளை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், எதிர்காலத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அத்தியாவசியமான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பலப்படுத்தி கிருபைகளாக வேறு எடுத்து காத்துக்கொள்ளும் சாட்சியை நிறுத்தும் நன்மை கிருபை சமாதான பாதுகாப்பு ஒவ்வொரு சூழ்ந்து கொள்வதாக, எல்லா தடைகளை அபத்தமாக்கி போடுவதாக, சத்துரு வைக்கப்பட்டு போவதாக, பிள்ளைகள் ஒவ்வொரு கத்தை உயர்த்துவதாக, மேன்மைப்படுத்துவதாக, பலப்படுத்துவதாக, சாட்சியை நிறுத்துவதாக, நன்மை கிருபை தொடர உதவி செய்வீராக, மனவாஞ்சி விருப்பங்கள் நிறைவேற்ற கிருபை தருவீராக, ரத்த கோட்டைகளை மூடி வெளியடைப்பீராக, சாட்சியை நிறுத்துவீராக, பலப்படுத்துவீராக, உயர்த்து பெரிய காரியங்களை செய்யும், தாழ்த்து வெறுமையாக்கி பொற்பாதங்கள் சமர்ப்பிக்கிறோம். கனத்துதி மகிமையெல்லாம் நாமத்தை செலுத்துகிறோம். பெருட்சகரமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உண்டலே சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தையை தெரிவிக்கும் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.